இது இறங்கி ஏறுவோம். செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோம்? எங்கே ப்ரோ? லைட்டுக்குள்ளெல்லாம் தலையை விட்டு நிற்கிறான் ப்ரோ அவன். ப்ரோ செம்மையாக இருக்கு ப்ரோ. தசராவுக்கு வேற லெவல். ஐயோ, பிரிட்ஜ் மேலாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க லைட் செட்டிங்கு. இந்த கீ ஆன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல. போகலாம் ப்ரோ. மக்களே தரமான பிளேஸு மக்களே. சீரியஸ்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கேமரா மவுண்ட் பண்ணிட்டேன். சரி, திரும்ப நிற்கும் போது எங்கேயாவது எடுக்கலாம், கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். கர்நாடகாவில் போயிட்டுருக்கோம். கொலைகால். இவ்வளோ நாள் இப்படி ஒரு இடத்த எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல நான். தரமான பிளேஸ் மக்களே. சீரியஸ்லி வெதர் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த நிலத்துக்கு மேலே வந்து இது போட்டு வச்சுருக்காங்க, ஹட்டு மாதிரி, ட்ரீ ஹவுஸு. செமையாக இருக்குது. இந்த ரோடு தான் மக்களே, இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸு தான் சரியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. சத்தியமங்கலம்லாம் வெறுத்துட்டேன். லாரி எந்த பக்கம் வருதுன்னே தெரில. ஃபுல்லாக ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்குது. எந்த பக்கம் நான் ஏறுறதுன்னு தெரில. ஐயோ, அவ்வளோ லாரிங்க. சரியான வியூ மக்களே. இங்கே பாருங்க, மலைக்குன்றுகள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. சரியான ரைடு மக்களே, சான்ஸே இல்லை. இப்போ தான் வந்து நேற்று ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரில. வந்து அப்படியே போயிடுச்சு. என்னடா வீடியோவே சரியாக மேக் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரச்சுக்கி ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு லொக்கேஷன் சொன்னார். அதுக்கப்புறம் எப்படியும் ரீச் ஆக ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன் மக்களே. தரமான பிளேஸு மக்களே. ஐயோ, கட்டுக்குள்ளேயே நிற்குது. ஆக்சுவலாக நம்ம மலை மேலே இருக்கும். மலை மேலே இந்த மலை குன்றுகள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு வேகத்தில் ஓடி வந்தது. சரி. ஆக்சுவலாக கரண்ட்டு கம்பம் அது பயந்துட்டுருக்கு மக்களே. அது கரண்ட்டில் இது எர்த்தை இது பண்ணியிருக்கு. அதை பயந்து ஓடி வந்திருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆமாம், குட்டி பிள்ளைங்க ஆசைடாடா காட்டுதுங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி எப்போ நான் பார்த்தேன்னா வந்து வெள்ளிமலை, கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு மலை மேலே ஏறிட்டிங்கன்னா மலை மேலே வந்து இந்த குன்றுகள்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளிமலையிலையும் இதே மாதிரி தான் விவசாயம் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக நவம்பர் பிளான் பண்ணுறேன் மக்கள். அதுவும் இதே மாதிரி தான். திருப்பி அதுதான் ஞாபகப்படுத்துது என்ன. அந்த மலையும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படியே ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக ஹில்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவுமே அப்படி தான் இருக்குது பார்க்க. 60 போகிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு தெரில. இதெல்லாம் ஒரு ஜாலியான மொமெண்ட்ல. சா, என்னாச்சு? வாபுல் ஆகுதா? பாருங்க, பரவாயில்ல. மெக்கானிக் ஷாப் இருந்தது. அப்படி பாட்டுறேன் வண்டியை. வண்டி ஏதோ வாபுல் ஆகுதான். அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பரவாயில்ல மெக்கானிக் ஷாப் இருக்குது. ஃப்ரண்ட் ஏன் 37 வைக்கிறீங்க? 30 தானே வைக்கிறீங்க. வேறு ஏதாவது அங்கே ஏதாவது லூஸாக இருக்கானே ஏதாவது பார்த்தீங்களா? ஓகே. டயர் தான் ஃபால்ட்டு போல. டயர் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஃப்ரெண்டு இந்த ஒரு ரைடுக்கு முடிச்சுட்டு மாற்றிக்கலான்ட்டு இருந்தார். சரி, அதனால் பெரிய இஷ்யூ இல்லை. இதுலேயும் சார்ஜ் அவுட்டா? ஐயோ, இதுலேயும் சார்ஜ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜ் போட்டே ஆகணுமே. இன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம மைசூர் ரீச் ஆகும். இந்த 2 பேட்டரி வச்சு ஓட்டிடலாம். பெருசாக வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினச்சேன் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா
லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருந்ததுனால ஐயா நன்றி ஐயா, வேறு லெவலில் இருந்ததுனால வீடியோ வந்து நான் ஸ்டாப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக சார்ஜ் தேவைப்படும். மெமரி கார்டில் ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி டேர்னிங்லலாம் பெண்டெல்லாம் போடாதீங்க, உழுந்து வருவீங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ இதுவாக இருக்குது, ஜாரி விடும். இல்லை என்னடா கத்த ஆரம்பிச்சிட்ட குமார்? டெம்பிள் பயங்கரமாக இருக்கு மக்களே. டெம்பிளில் இருந்து கிளம்பியாச்சு. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு லடாக்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு கூட வச்சுப்போமே. என்ன லடாக்கில் குளிரும், இங்கே வெயில், அது மட்டும் தான் வித்தியாசம். பயங்கரமாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து வரவங்களுக்குலாம் ஸ்டே பண்ணுறதுக்கா? ஆமாம், ரெசார்ட் மாதிரி. ஓ, ஆக்சுவலாக வீக்கெண்ட்லலாம் செம கூட்டம் வரும் போலமா மக்களே. வீக்டேஸில் யாரும் இல்லை, அதனால் உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு பாருங்களேன். ஒரு சரியான வியூ பாயிண்ட்டு. ஆப்போசிட்டில் ஒரு டிபேட்டட் டெம்பிள் வேறு லெவலில் இருக்குது. நம்மால் நான் டோனிஜா மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பரச்சுக்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர். இங்கேருந்து இல்லை 72 கிலோமீட்டர்ஸ் தான் சொன்னார். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் மேலே ஆகும் பரச்சுக்கி ஃபால்ஸ் போகிறதுக்கு. கொலைக்கால்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கியாச்சு. இறங்குனதும் பார்த்திங்கன்னா சரியான ஆஃப் ரோடு கூட சொல்ல முடியாது, அதை விட கொடூரமாக இருந்தது ரோடு. ஒரு 40 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ரோடை கொத்தி போட்டு ஜல்லி கொட்டி வச்சுருந்தாங்க. நான் என்னத்துக்கு என்ன ஆகும்னு தெரியலையேன்னு அவ்வளோ பொறுமையாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம், இல்லைனா எப்போயோ வந்திருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு மக்கள். இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ என்ட்ரன்ஸில் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போது போயிட்டு பரச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்துட்டு இங்கேருந்து மைசூருக்கு வண்டி விட வேண்டியதான். இங்கேருந்து மைசூருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் மைசூர் ரீச் ஆகிடணும். ஸோ ஈவினிங் ரீச் ஆகிட்டால் தான் நம்ம ஈவினிங் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ரீச் ஆகும்போது நிலைமை எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பயங்கர டயர்டாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் மைசூரில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு. இல்லை மக்களே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு மூவி வேறு புக் பண்ணியிருக்கோம், பொன்னியின் செல்வன். அதே மறந்துட்டேன் பாருங்கள். பிவிஆரில் மூவி புக் பண்ணியிருக்காரு தலைவர். ஸோ நைட்டு 10 o'clock ஷோ. ஸோ வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்
பா ரெண்டு பக்கமும் ஐயோ ஏய் கோபாலே காத்து தள்ளுது மக்களே. தரமான ஒரு வியூ பாயிண்ட். குரங்கு வந்து என் சேடல் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு மக்களே. சீட்டில் உட்காந்து பொறுமையாக சேடல் பேக்ஸ் இப்போ ட்ரை பண்ணியிருக்கு. தரக முடியலன்னொடனே அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு அரைக்குறையமாக க்ளோஸ் பண்ணி. இல்லை யாராவது வந்து துரத்தி விட்டாங்களான்னு தெரில எனக்கு. அதனால தான் சேடல் பேக் வச்சுட்டு எங்கேயாவது இந்த மாதிரி போனோன்னாவே பயம். ஏதாவது பிச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி போகும்போது பார்த்திங்கன்னா அது டேங்க் அவரை திறந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பைக்கோட வந்து புக்கு அதெல்லாம் எடுத்து கீறிச்சு போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு பார்த்து கடுப்பாகி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னொடனே காண்டாகி பேக் கீச்சு விட்டுச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ சரியான க்ளவுடியாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், மழை மட்டும் வரக்கூடாது ரீச் ஆகிற வரைக்கும். எனக்கு அது மட்டும் போதும் ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ். மழை வந்ததுன்னா திரும்பவும் கடுப்ஸ் ஆஃப் இந்தியாவாக போகும். வண்டி ஓட்டவும் கடுப்பாக இருக்கும். சேடலுக்கு ஆக்சுவலாக உள்ளவே ஒரு கவர் போட்டு மேலே ரெயின் லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மழை இல்லைன்னா சல்லுன்னு போயிடலாம் நம்ம பாட்டுக்கு. மழை இருந்ததுன்னா கடுப்பாக இருக்கும். One hour later. ப்ரோ செமையா இருக்கு ப்ரோ. தசராவுக்கு வேற லெவல். ஐயோ பிரிட்ஜ் மேலாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க லைட் செட்டிங்கு. ஆமாம் ப்ரோ. ஏதாவது ஹோட்டல் அப்படியே பார்த்துட்டே போவோம். ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பொன்னியின் செல்வன் விட்டுருங்க. ஐயோ 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 ப்ரோ இந்த ரோடு பாருங்க ப்ரோ. வா வேற லெவலில் இருக்கு. நைட்ல இல்ல போடு. இன்னும் டியூஸ்டேலாம் இன்னும் பங்கமாக இருக்கும் போல. சிட்டியே ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும் போல. வரும்போது நம்மளுக்கு எத்தனை ஒன் வே காட்டுதோ அங்கங்கே கட் பண்ணி விடுவாங்க. இதுவா ஓகே. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. திருக்கி விட்டு வச்சிருக்கானுங்க. நேராக போங்க. ரவுண்டானா மாதிரி ஒன்று வருது. அதை தாண்டி நேராக போனீங்கன்னா ரவுண்டானா எடுத்து சுற்றி வந்தீங்கன்னா கருடா மால் சேர்றதுக்குள்ளே போதும் போல. லெஃப்ட் சைடு. ஆமாம் லெஃப்ட் சைடு போயிட்டு ரவுண்டானா நேராக போங்க. எல்லாம் ஃபோட்டோ. ஐயோ நைட்டு வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா நைட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது ப்ரோ. லைட்டுக்குள்ளெல்லாம் தலையை விட்டு நிற்கிறான் ப்ரோ அவன். நேரா அந்த ரவுண்டாலேருந்து நேராக அப்படி நேராக போகணும். ஹலோ மக்களே, ஃபைனலி வந்து பொன்னியின் செல்வன் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் டாட்டா பாபாய். ஒரு சின்ன குட் நைட் சொல்லிவிட்டு அப்படியே தூங்க போகிறேன். பாய் மக்களே, நாளைக்கு மார்னிங் சந்திப்போம். டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.